மாவட்டம் மீமிசல் பகுதியில் ஃபைனான்ஸ் பிரச்சனையால் ஆத்திரமடைந்த முகமது அலி மரைக்காயர் என்பவர் தான் பைக் வாங்கிய ஷோரூம் முன்பு இருந்த புதிய வாகனத்தை இரும்பு கம்பியால் அடித்து உதைத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது காணலாம். விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ஹரிஹரன். வணக்கம். முதலில் ஃபைனான்ஸ் பிரச்சனை என்ன, இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன, பைக் ஷோரூமிற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மீமிசலில் கிழக்கு கடற்கரை சாலையில் தனியார் ஷோரூம், இருசக்கர வாகனம், புதிய வாகனம் விற்கக்கூடிய ஷோரூம் உள்ளது. இந்த ஷோரூமில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பாக அதே பகுதியை சேர்ந்த ஆர்பட்டினம் பகுதியை சேர்ந்த முகமது அலி மரைக்காயர் என்பவர் ஒரு இருசக்கர வாகனத்தை பைனான்ஸ் உதவியோடு வண்டியை வாங்கினார். தொடர்ந்து பைனான்ஸ் கட்டி வரும் நிலையில் பைனான்ஸ் கம்பெனிக்கும் அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு தவணை கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பைனான்ஸ் நிறுவனத்தினர் வண்டியை பறிமுதல் செய்தனர். இதில் ஆத்திரமடைந்த முகமது அலி மரைக்காயர் இரும்பு கம்பியோடு தனியார் ஷோரூமுக்கு, புதிய வண்டி விற்கக்கூடிய தனியார் ஷோரூமுக்கு வந்து முகப்பில் உள்ள கண்ணாடிகளை உடைத்து ஷோரூம் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய வண்டியையும் உடைத்து சேதப்படுத்தினார். இது பற்றிய தகவல் தெரிந்தவுடன் கடையில் பணி செய்யக்கூடிய பணியாளர் ஒருவர் சுத்தி வந்து தடுக்க முயற்சி செய்து அதனைத் தொடர்ந்து கடையில் இருப்பவர்களும் கடைவீதியில் இருப்பவர்களும் விரைந்து வந்து அவரை தடுத்து சமாதானப்படுத்தினர். இது குறித்து மீமிசல் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். நன்றி ஹரிஹரன் தகவல்களுக்கு.